மற்றும் 2028 வந்த பிஎம்சிடி பள்ளிக்கும் இவர்கள் முடிச்சு போட்டு இந்த நிதியை வழங்குவதில் ஒரு முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிஎம்சிடி பள்ளி வேண்டாம் என்றால் அதற்காக நிதியை மட்டுமின்றி எஸ்எஸ்ஏ நிதியும் சேர்க்கை நிறுத்துவது என்பது ஏற்புடைய கருத்து. பிஎம்சிடி பள்ளி என்பது ஒரு பக்கம், எஸ்எஸ்ஏ நிதி என்பது இன்னொரு பக்கம். ஆனால் இதற்கும் அதற்கும் முடிச்சு போட்டுக்கொண்டு எஸ்எஸ்ஏ நிதியையும் நிறுத்த பார்க்கிறார். ஆக இது ஒரு தேவையற்ற ஒரு கல்வியை ஒடுக்குவதற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்துல அந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், இரு மொழி கொள்கை காலவாரியாகிவிட்டது, நீ மும்மொழி கொள்கைதான் என்று ஒன்றை சொல்கிறார். ஆக தமிழ்நாட்டுடைய உயிர் நாடியாக இருக்கிறது மொழிக் கொள்கை தான். ஆக இந்த மொழிக் கொள்கையை ஒருபோதும் எந்த இயக்கம் வந்தாலும் சரி அதுல இருந்து மாறுபட்ட கருத்துக்கள் அமைய இருக்காது. அதிலே இருமொழி கொள்கையிலிருந்து விலகிச் செல்வதில்லை. விருப்பத்தோடு எத்தனை மொழி வேண்டுமோ, ஆனால் திணிப்பு என்று சொன்னால் ஏற்க மாட்டோம். அதே சமயத்திலே தமிழ் மொழியையும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ உத்தரகாண்டிலோ பீகாரிலோ ஜம்மு காஷ்மீரிலோ கொண்டு போய் திணித்தால் கூட அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இயல்பாக கற்றுக்கொண்டால் வரவேற்கலாம். ஆனால் திணிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அது ஜனநாயகம் இல்லை என்பதுதான் நீண்ட நெடிய காலமாக எல்லோரும் பின்பற்றி வருகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பின்பற்றி வருகிறது. மத்திய அரசு எஸ்எஸ்ஏ நிதியை நிறுத்தி இருப்பது அடாசியல் கடுமையான கண்டனத்துக்குரியதுதான் என்பது எங்களுடைய கருத்து. திரு வைகை செல்வன், உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது அதிமுகவிலிருந்து, அதாவது அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் மத்திய அரசின் இதுபோன்ற நடவடிக்கைக்கு இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கல அப்படின்ற கேள்வி திமுக தரப்பிலிருந்தும் பொது வழியிலும் எழுப்பப்படுகிறது. அது தொடர்பான உங்களுடைய பதில் என்ன? அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசினுடைய பல்வேறு விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார், கண்டனம் தெரிவித்து வருகிறார். எஸ்எஸ்ஏ திட்டம் குறித்தான கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் விரிவான அறிக்கையும் அவர் வெளியிடுவார். ஆகவே இது குறித்து ஒன்றும் தமிழக அரசு எங்களை அபாண்டமாக குற்றம் சாட்டுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. ஏனென்று சொன்னால் மத்திய அரசோடு திரைமறைவிலே ரகசிய தொடர்பு வைத்துக் கொண்டு எதிர்முக நிழலில் அவர்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு நிஜத்தில் வாக்கு அரசியலை நடத்தி கொண்டிருப்பது எல்லோரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார். மாநில அமைச்சர்கள் மத்திய அரசை சந்திப்பதோ, இந்தியாவின் பிரதமர் மாநிலத்துக்கு வருகிற போது அவர் வெள்ளை குடை பிடித்து வரவேற்பதும் வெட்ட வெளிச்சமான ஒன்று. இதுவே முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியாரும் செய்தால் வேறு விதமான திசை மாற்றி மடைமாற்றி பேசியவர்கள் தான் இவர்கள். ஆகவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். நியாயமான கருத்து எதுவோ, நீதியான கருத்து எதுவோ, தமிழகத்திற்கான எது சரியான கருத்தோ அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றும், வரவேற்கும். இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தினுடைய நிதியை நிறுத்தி இருப்பதை வன்மையாக கண்டனத்துக்குரியதுதான் எங்களுடைய கருத்து. தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.